எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை திருவான்மியூர் அடுத்து, அதாவது திருவான்மியூரில் பஸ் டிப்போ இருக்குங்க. திருவான்மியூர் பஸ் டிப்போவில் இருந்து ஈசிஆர் வழியில் செல்லும்போது அந்த ஏரியாவில், அதாவது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனா தேட்டர் அப்படின்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதாவதுங்க, திருவான்மியூர்லேருந்து நேராக ஈசிஆர் நோக்கி போகும்போது ஈஞ்சம்பாக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பிரார்த்தனா தேட்டர் வரும். அதாவது பீச் சைடு, சீ சைடு வரும் மெயின் ரோட்டில். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். அதாவது பீச் சைடுக்கு ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. அந்த ஈசிஆர் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 500லேருந்து 600 மீட்டர் இருக்குங்க. 600 மீட்டர் தூரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம், காலி இடம் வந்து அங்கே சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடுங்க. இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 30 அடி. இந்த இடத்தோட டைமென்ஷன், அதாவது நீள அகலம் பார்த்திங்கன்னா 30க்கு 40ங்க. இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது இடத்தோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 1200 சதுரடிங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் ரொம்ப அமைதியான ஏரியாவில், காமாக டீசெண்டாக சூப்பராக இருக்குங்க. ஏரியா ஃபுல்லாகவே உள்ளே நம்ம போயிட்டோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். மேக்ஸிமம் 600 மீட்டருக்குள்ளே இருக்கும். உள்ளே போயிட்டோம்னா ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்காங்க, இண்டிவிஜுவல் உள்ளான்னு சொல்லி நல்ல ஏரியா வந்து அற்புதமான ஏரியாவாக இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்கும். ஈசிஆரில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள். இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டை பேசலாம். ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்டையோ பவர் ஹோல்டர்கிட்டையோ கிடையாதுங்க. இந்த இடம் டைரெக்டாக ஓனர் தான் வச்சுருக்காங்க. ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் இடத்த பார்த்துட்டு ஓகேவாக இருக்குது அப்படின்னா ரேட்டை வந்து நெகோசியபிள் பண்ணி பேசலாம். அந்த ஓனர் சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல கிரவுண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 2.5 கோடி ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் போகுதுங்க. இது அரை கிரவுண்டு அப்படின்னா 1.25 கோடிக்கு வந்து சேல் பண்ணணும். ஆனால் இந்த இடத்தின் உரிமையாளர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கங்காட்டி 1 கோடியே 10 லட்ச ரூபா அப்படின்னா இடத்த வந்து நான் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த 1 கோடியே 10 லட்ச ரூபாயில் கூட கண்டிப்பாக ரேட்டை உடச்சி பேச முடியும். இடம் நல்லா அருமையான இடங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். இமீடியட்டாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க, கிழக்கு பார்த்த பிளாட்டு தாங்க, வீட்டு மனை தான். அதனால் வாஸ்துபடி கூட இந்த இடம் வந்து நல்ல அருமையான இடம் தாங்க. அதனால் தயவு செஞ்சு திரும்ப நான் சொல்கிறேன், இந்த பதிவை கேட்டிங்கன்னா இமீடியட்டாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.